ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு போனால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அந்த மாதிரி தனிஷ்க் ஜுவல்லரிக்கு வந்த உடனே எனக்கு அந்த ஃபீல் ஆயிடுச்சுங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு லைஃப் கொடுத்த தனிஷ்க் ஜுவல்லரிக்கு தாங்க நான் எப்போவுமே லைஃப் லாங் கடமைப்பட்டிருப்பேன். என் ஃபஸ்ட்டு ஜுவல்லரி விலாகு தனிஷ்க் ஜுவல்லரிலேருந்து தாங்க நான் போட்டிருந்தேன். ஸோ அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே சூப்பரானவங்கங்க. நான் அந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருந்து உங்களுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சூப்பரான இயர்ரிங் கலெக்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. வேறு லெவல் கலெக்ஷனுங்க. எல்லாமே நியூவாக ட்ரெண்டியாக கொண்டு வந்திருக்காங்கங்க. அப்பா, காந்தாரா மூவி ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஹீரோயின் போட்ட ஒரு ஆட் வருது இல்லை நம்மளுக்கு, அந்த மாதிரி இயர்ரிங்ஸு ப்ளஸ்ஸு நெக் பீஸ் கூட இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதோட 14 கேரட்டில் கூட நம்மளுக்கு கம்மல் இருக்கா அக்கா தனிஷ்குலன்னு கேட்டாங்க. அந்த செட்டு கூட இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிரடியான வீடியோ உங்களுக்காக தாங்க, ஸ்பெஷலாக உங்களுக்காக தான். இந்த இயர்ரிங்ஸ் பார்த்தீங்களா 21 கிராம்ஸ் தாங்க இருக்குது. எவ்வளோ லென்த்தான ஒரு யூனிக்கான ட்ரெண்டியான பீஸுங்க, ஒரு டிசைனர் பீஸுங்க. யாராலுமே இந்த மாதிரி மாடல்ஸ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா தனிஷ் கண்ணாலே பிராண்டு தான். அழகான இயரிங்கு, அவ்வளோ டீட்டெயிலாக அந்த ஒர்க் ஃபினிஷிங் கூட அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன்னா ட்ரெண்டுக்கு ஏற்றின மாதிரி அவங்க யூத் கேர்ள்ஸுக்கு அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்றின மாதிரி மாறிட்டே வருங்க அந்த ஜுவல்லரி கலெக்ஷன் எல்லாமே. இயரிங்ஸ் மட்டும் கிடையாதுங்க, நெக்லஸ் பார்க்குறீங்களா, ஹாரம் கலெக்ஷன் பார்க்குறீங்க, பேங்கிள்ஸ் பார்க்குறீங்களா, எல்லாமே யூனிக்கான மாடல்ஸுங்க. இதில் நான் ஜிம்கி, சாந்த்பாலி, அப்புறம் ஃபேன்சி ஜுவல்லரி, டைமண்ட் செட்டு இயர்ரிங்ஸு ப்ளஸ் 14 கேரட்னு சொன்னேன்ல, அதில் குந்தன் ஒர்க்ஸு, பீட்ஸ் ஒர்க் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த விலாக் உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே 21 கிராம்ஸு 22% சொன்னாங்க. அது மேக்கிங் பர்சன்டேஜ்னா அங்கே வேஸ்டேஜ் வராதுங்க, மேக்கிங் வரும். 22% என்னவோ மேக்கிங் வராங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? விஜய் மம்மி சேனல்லேருந்து வந்திருக்கோம், வாங்குகிறோன்னா எவ்வளோ கொடுப்பீங்க சொல்லுங்கன்னா, அவங்க 3%, 2.5% லெஸ் பண்ணிட்டு தான் அவங்க மேக்கிங்கே சொல்கிறாங்க. 19% வரைக்கும் மேக்கிங்கு வருங்க அப்ராக்ஸான்னுட்டு அவங்களும் சொன்னாங்க. நானும் கேட்டேன், திருப்பி கேட்டேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த இயரிங்ஸு அழகாக இருக்குல்ல, நியூ கலெக்ஷன் இல்லை, வருவாங்க, வந்தால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா அவங்க சரி அக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு 2.5% கிட்ட, அப்படின்னா 3% கொஞ்சம் அப்படி இப்படி என்ன 3% கூட நீங்கள் கேட்டால் அவங்க பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது பர்சனலாக. நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த ஜுவல்லரி எவ்வளோ மேக்கிங் வருமானுட்டு அதுலேருந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மி பண்ணிட்டு தான் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேளுங்க. அழகான மாடல்ஸுங்க. நீங்கள் எந்த ஷோரூமில் போனாலும் தனிஷ்க் ஜுவல்லரியில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இயர்ரிங்ஸு அவ்வளோ யூனிக்கான பேட்டர்ன்ஸுங்க, வேறு லெவல் கலெக்ஷனுங்க. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, ரொம்ப மாத கணக்கு ஆயிடுச்சு தனிஷ்க் ஜுவல்லரி போயிட்டு. சரி, நம்ம சிஸ்டர்ஸ்க்காக கொஞ்சம் யூனிக்காக யோசிக்கலாம், யூனிக்காக இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் போடலாமன்ட்டு இந்த விலாகுங்க. இதில் இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள், எவ்வளோ லென்த்தான ஒரு இயர்ரிங்ஸு. நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் 1.5 பவுன் அந்த மாதிரி வெயிட்லனே வந்துடுதுங்க. இங்கே மேக்கிங்கு கூட உங்களுக்கு 12%. ப்ளெயின் ஒரு கல்கட்டா மாடல், இது பாம்பே பேட்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேட்டர்ன் இயர்ரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு 12% அப்படி வரும்னு சொல்லியிருக்காங்கங்க அப்ராக்ஸ் அவங்க. இந்த பீஸ் பாருங்கள், இது ஒரு யூனிக்கான ஒரு டெம்பிள் ஃபினிஷிங் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. 3 லேயரில் ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி சைனீஸ் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் வருது காதுக்கு ஒட்டின மாதிரி, திலகம் ஷேப் மாதிரி நம்மளுக்கு ஸ்டட்டு மாதிரி அந்த ஜுவல்லரியில் ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் யூனிக்கான கலெக்ஷன். அடுத்தது இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி, ட்ரெடிஷ்னல் மாடல் ஜிம்கிங்க. மேலே அந்த காது கிட்ட மட்டும் பாருங்களேன், சக்கரம் பேட்டர்னில் பெருசாக அவ்வளோ 4 லேயரில் அவ்வளோ ஒர்க் ஃபினிஷிங் க்ளீனாக டீசெண்டாக பண்ணியிருக்காங்கங்க. ஜிம்கி கூட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த ஜிம்கி எல்லோ கோல்டு பாலிஷ் மாதிரி செமி ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்கங்க. உங்களுக்கு 14 கிராம் தான் இருக்குது. இதுக்கு எல்லாமே நான் டேக் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க, நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஜிம்கி கூட வேறு லெவலுங்க, நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த கீழே இருக்கிற கோல்டு பால்ஸ் தான் அவ்வளோ லுக் எடுத்துகிட்டு வருது ஃபேஸுக்கு.
காதில் போட்ட அந்த ஜும்கி அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குது. உங்களுக்கு ஆன்டிக் இருக்குது, எல்லோ கோல்டு பாலிஷ் இருக்குது, செமி ஆன்டிக் இருக்குது, பிளாக் ஆன்டிக் இருக்குது, நக்ஷி ஒர்க் இருக்குது, நகாஸ் மாடல் இருக்குது. எல்லா மாடல்ஸ்லுமே இங்கே இயர்ரிங்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இதெல்லாமே உங்களுக்கு 1 பவுண்டில் அப்படி வேணும் ஜிம்கின்னா அந்த மாதிரி கலெக்ஷன் கூட அவைலபிள் இருக்குது. நான் அப்ராக்ஸாக தான் அங்கே வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணப்போ உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அங்கே கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சூப்பரான கலெக்ஷனுங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதெல்லாமே தான் நான் சொல்லியிருக்கேன்ல, காந்தாரா ஹீரோயின் அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ வருது, புதுசாக லான்ச் ஆகிருக்கு தனிஷ்க் ஜுவல்லரியில். அந்த ஹீரோயின் போடுவாங்கல்ல அந்த பேட்டர்ன் தாங்க இது. ஃபுல் அண்ட் ஃபுல் பீக்காக்கு வரும் இல்லைங்க. அந்த பீக்காக்கோட கலரு, அந்த ஃபெதர் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். பீக்காக் ஒன்று நிற்குது, மேலே ஒரு ப்ளூ பீட் மாதிரி கொடுத்துருக்காங்க, 3 லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கீழே ஜிம்கி ஃபுல்லாகவே க்ரீன் கலரு. அந்த பீக்காக்கன்னாவே நம்மளுக்கு இந்த மல்டி கலரு, இந்த 2 கலர் வரும் இல்லை, அந்த யூனிக்கான டிசைனுங்க. வேறு லெவல் பீஸுங்க இது. ரொம்ப ட்ரெண்டியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய கலெக்ஷன் இருக்குது. நான் வந்து சில கலெக்ஷன் இந்த ட்ரேயில் இருக்கிறது காட்டுறேங்க. நீங்கள் நேராக விசிட் பண்ணிங்கன்னா இந்த கலெக்ஷன் அது எவ்வளோ இருக்குன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து அந்த பீக்காக்கு இருக்குல்ல, இருங்க நான் கீழே கையில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோ டிசைனர் பீஸுங்க, அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி கலெக்ஷன் தாங்க இது. இதெல்லாம் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க, நியூ லான்ச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த பீக்காக்கு தாங்க வேறு லெவல் பிடிச்சின்னு இருந்துச்சு. வெயிட்டு கூட நம்மளுக்கு கம்மி தாங்க, டிசைனர் பீஸு. இப்போ எங்கள் ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே பீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு நெக் பீஸ் செயின் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த செயினுக்கு மாட்டிட்டு நம்ம காது தோடோடு போடுற மாதிரி பேட்டர்னும் ரொம்ப யூனிக்காக இருக்குது. இங்கேருந்து நம்ம டைமண்ட் கலெக்ஷன் பார்த்துடலாங்க. இது வந்து ஒரு கொடை ஜும்கா மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல சாலிடான கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய ஜிம்கி. அடுத்தது இந்த ஜிம்கி கூட போல் வச்சு பண்ணியிருக்காங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நான் வந்து இது வெயிட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன், பேக் சைடு அந்த டேகும் காட்டியிருக்கேங்க. இது அழகான ஒரு யூனிக்கான ஒரு கொடை அப்படியே நம்ம மழை பெய்யும் போது கொடை கொடுப்போம் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அந்த பெண்டான டிசைன் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுவுமே ஒரு டைமண்டு ஜிம்கி தாங்க. இது உள்ளே வந்து பெரிய பெரிய முத்து கொடுத்துருக்காங்க, வேறு லெவல். அடுத்தது இது உள்ள ஒரு கோல்டு பால் மாதிரி தொங்குது பாருங்கள், அதுக்கு ஃபுல்லாக டைமண்டுங்க. அப்பா யூனிக்கான கலெக்ஷனுங்க. டைமண்ட் எல்லாமே நம்மளுக்கு பியூரிட்டி, கிளாரிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இதெல்லாமே 22 கேரட் மாதிரி உங்களுக்கு வருங்க. இது இந்த ட்ரேயில் இருக்கிறது 18 கேரட்டு பிங்க் கலரே தெரியுது பாருங்கள். இது வந்து பிங்க் கலர் இருக்கிறதுனால 18 கேரட்டில் இந்த மாதிரி டிசைனர் பீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சாலிடான கம்மல், ஓல்டு மாடல், ட்ரெடிஷ்னல் மாடல் இருக்கும் இல்லை, 3 கல் 5 கல் வச்சு, அதெல்லாம் 22 கிராம்ஸில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன்ல அந்த செயின் மாடலு இப்போ காட்டுற பாருங்கள். இந்த பீஸ் மாதிரிங்க. இதெல்லாம் கொஞ்சம் நியூவாக லான்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிசைனர் பீஸ் தான் இது எல்லாமே. அந்த இயர்ரிங்ஸ்க்கு செயினும் அப்படியே செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை செயின் மட்டும் வாங்கிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். இயர்ரிங்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஒன்று ட்ரை பண்ணேன் பாருங்கள். அது வந்து நம்மளுக்கு 17 கிராம்ஸ்க்கே வித் இயர்ரிங்ஸோடு வருது. லைட் வெயிட் கலெக்ஷன் தான். அந்த பீட்ஸு, அந்த குந்தன் ஒர்க்ஸு, செயின்னு, இந்த கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இயர்ரிங்ஸோடு சேர்த்தே நம்மளுக்கு லைட் வெயிட்டு செயின் கழுத்தில் போட்டால் கூட பெண்டன்ட்டு அவ்வளோ அழகாக லென்த்தான பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. எல்லாமே நியூ லான்ச்சு, அவ்வளோ அழகான டிசைனர் பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து க்ரீன் கலர் பீட்ஸு, பிங்க் கலர் பீட்ஸு, டைமண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதெல்லாமே ரூபி, ரியல் எமரால்டு, அந்த மாதிரி கலெக்ஷன் கூட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் அப்படியே நான் ட்ரேயில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெயிட் வந்து உங்களுக்கு 1 கிராமில் வந்து குட்டி கம்மல், குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி, இல்லை நம்ம சைடு கம்மல் மாதிரி கூட போட்டிக்கலாம். அந்த மாதிரி வெயிட்டில் இருந்து இருக்குங்க. 10 கிராம் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. எல்லாமே யூனிக்கான மாடல்ஸ் தாங்க.
25,000 அப்ராக்ஸாக சொல்லியிருக்காங்கங்க. 1 கிராம் அன்னும்போது இங்கே மேக்கிங்கு அதெல்லாம் கம்மலுக்கு நம்மளுக்கு இங்கே ஜிஎஸ்டி எல்லாம் உரிமையில கோல்டு வெயிட்டு ப்ளஸ்ஸு டைமண்ட் காஸ்ட்டு அதோட மேக்கிங் எல்லாம் சேர்த்து 25,000 நம்மளுக்கு 1 கிராமில் இயர்ரிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு சாந்த்வாலி பேட்டர்ன் மாதிரி ஒரு யூனிக்கான 3 ஃப்ளவர் லீஃப் கொடுத்த மாதிரி ஒரு பேட்டர்னுங்க. அழகாக இருந்துச்சுங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 22 கேரட் சொல்லியிருக்காங்கங்க. இதெல்லாமே கொஞ்சம் சாலிடான டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட கிளாரிட்டி எல்லாம் பியூரிட்டி எல்லாமே க்ளீனாக பக்காவாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோடு வரும்னு அதையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு இங்கே வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னாலும் அதில் வந்து எதுவுமே கழிக்காமல் அப்படியே உங்கள் கோல்டு அப்படியே அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காங்கங்க. ஏதாவது டேமேஜ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா 2,000க்குள்ளே அவங்களுக்கு அந்த ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது செயினோ கட் ஆகிடுச்சி அது மேக்கிங்கு இப்போ நம்ம இப்போ தனியாக எங்காவது போய் ஒட்டி அதை கொடுங்கன்னு சொன்னால் ஒரு 300 500 அப்படி ஆகும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு 2,000க்குள்ளே அப்ராக்ஸாக சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் க்ளீனாக உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனால் அவங்களே பண்ணி கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்கீம் கூட அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் நேராக விசிட் பண்ணப்போ அவங்க கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோல்டாக அக்யூமுலேட் ஆகிட்டே வருங்க. 10 மாதம் வரைக்கும் இருக்குது. எல்லா ஷோரூமில் 11 மந்த் இருக்கும் இல்லை, தனிஷ்கில் 10 மந்த்து. அதில் வந்து ஆஃப் வந்து கோல்டாக தான் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். 11% வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்கிற ஜுவல்லரி வந்து நம்ம பர்சன்டேஜ் மேல் கொண்டு போட்டு வாங்கின மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தனிஷ்க் ஜுவல்லரி விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே கேளுங்க, அவங்களும் கிளியராக உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த ட்ரேயில் வந்து 14 கேரட் கோல்டுங்க. ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கோல்டு டைமண்ட் எல்லாமே பியூரிட்டி கிளாரிட்டி எல்லாமே ரியல் டைமண்டு சரிங்களா. கோல்டு மட்டும்தான் கோல்டு ரேட்டு ஏறிட்டே போகுதில்ல. ஸோ 22 கேரட் 18 கேரட் இல்லாமல் 14 கேரட்டில் இப்போது கோல்டு ரேட்டுக்காக அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன். இதெல்லாமே நம்மளுக்கு 14 கேரட்டில் வருதில்லை. ஸோ கோல்டோட ரேட்டும் நம்மளுக்கு கம்மியாகுதுங்க. சூப்பராக இருந்துச்சு. 9,000 அப்ராக்ஸ் என்னவோ சொன்னாங்கங்க 1 கிராமோட ரேட்டு. ப்ளஸ் அதில் இருக்கிற டைமண்ட் எல்லாமே ரியல் டைமண்ட் தான். அது நம்மளுக்கு சர்டிஃபிகேட்டோடு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமண்ட் காஸ்ட்டு மேக்கிங் எல்லாம் போட்டு நம்மளுக்கு 20,000க்கே ஒரு செட்டு வந்துடுதுன்னு சொன்னாங்க. ஒரு ரிங்கு கூட பார்த்தேங்க. ரிங்கு கூட நம்மளுக்கு 14 கேரட்டில் தனிஷ்கில் ரிங்கு கலெக்ஷன் கூட அவைலபிள் இருக்குது. நீங்கள் நேராக விசிட் பண்ணப்போ கேட்டு பாருங்கள், அவங்க எடுத்து காட்டுவாங்க. எவ்வளோ யூனிக்கான பீசஸ் பாருங்களேன். இதெல்லாமே 14 கேரட்டில் தான் இருக்குங்க. இந்த பிங்க் கலர் மாதிரி தெரியுது இல்லை, இந்த கம்மல் எவ்வளோ ஆகும்னு சொன்னேன், 20,000 தான் சொன்னாங்கங்க. அதுக்கு தான் நான் 20 அப்ராக்ஸாக போட்டிருந்தேன். இதெல்லாமே உங்களுக்கு 20,000 வருங்க. இந்த ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்ன் ஒரு ரோஸ் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வருது இல்லை, இதெல்லாமே உங்களுக்கு 1 கிராமுக்குன்னா கோல்டு வெயிட் கம்மியாக இருக்குது. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற டைமண்டு மேக்கிங் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 20,000க்கே டைமண்ட் இயர்ரிங்ஸ் வருங்க. அந்த காலத்துலலாம் 14 கேரட் 18 கேரட் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 20 இயர்ஸாக தான் அதிகமாக 22 வந்துருச்சு. அதுக்கு முன்னாலெல்லாம் நம்ம பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி கோல்டு தான். அப்படியே நீங்கள் சாலிடாக காதோடு போட்டிக்கலாம், கையோட ரிங்கு போட்டிக்கலாம், அந்த மாதிரி கலெக்ஷனுங்க. இந்த நீலம் ப்ளூ, இந்த டிசம்பரம் ப்ளூ இயர்ரிங்ஸ் வேறு லெவலுங்க. 25,000 சொன்னாங்கங்க. 28 அப்ராக்ஸாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த இயர்ரிங்ஸு. செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு கூட காட்டினேன், நானும் பார்க்கலாம் இருமா ஏமா ஏன்னுட்டு அவர். ஆனால் அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பெரிய கல்லுங்க. அந்த மேலே இருக்கிற டிசம்பரம் வந்து ஒரு பெரிய கல் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த கல்லுக்கு தனியாக காஸ்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. டைமண்டு அந்த கோல்டு ரேட் எல்லாம் சேர்த்து 28,000 என்னவோ அப்ராக்ஸாக சொல்லியிருந்தாங்க. வேறு லெவல் கலெக்ஷனுங்க அது. இதெல்லாமே நம்மளுக்கு 14 கேரட்டில் வரக்கூடிய டைமண்ட் ரிங்ஸுங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டைமண்ட் எல்லாம் குவாலிட்டி எல்லாமே விவிஎஸ் குவாலிட்டி எல்லாம்
அதோட சர்டிஃபிகேட்டோடு உங்களுக்கு கிளியராக வந்துடுங்க. ஆனால் கோல்டு மட்டும் 14 கேரட் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி ரேட்டுக்கு 14 கேரட் கோல்டு 1 கிராம் எவ்வளோ இருக்குது அதுதான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சூப்பரான கலெக்ஷனுங்க. எல்லாமே தலைக்கீழே மாறின மாதிரி எல்லாமே நியூ அரைவிங்க, எல்லாமே நியூ கலெக்ஷன் தாங்க. இயர்ரிங்ஸ் பார்க்குறீங்களா, கம்மல் பார்க்குறீங்களா, நெக்லஸ் பார்க்குறீங்க, எல்லாமே நியூவாக கொண்டு வந்திருக்காங்கங்க. உங்களுக்கு நியர்பை தனிஷ்க் ஜுவல்லரி எங்கே இருந்தாலும் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே மேக்கிங் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, பிராண்ட் இல்லைங்க, தனிஷ்கனால ஒரு பிராண்டு தான். உங்களுக்கு ஓகே அன்னிச்சுன்னா நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் யூனிக்கான டிசைனர் பீஸ் தாங்க இங்கே தனிஷ்கில் சேலே பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனிஷ்க்கு எனக்கு அம்மா வீடு மாதிரி. பை, டேக் கேர்.